Only 2 more days. இன்னும் 2 நாட்களுக்கு தான் தண்ணி அங்க இருக்கிறது. Only 1 more day. இன்னும் ஒரு நாள் தான் தண்ணி இருக்கிறது. And the brook dried up. அடுத்த நாள் தண்ணி வற்றி போய் விட்டது. No voice is coming. எந்த தேவ சத்தமும் இல்லை. Brook dried up. அந்த ஆறு வற்றி போயிற்று. God waited till the brook dried up. அந்த ஆறு வற்றி போகிற வரைக்கும் தேவன் காத்திருந்தார். Tell me, after that, how many days can Elijah, a man of like passions like you and me, survive? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தண்ணீரே வற்றி போன பிறகு நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா எவ்வளவு நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும்? Tell me, for man he'll get water, brother. எங்க இருந்து அவருக்கு How தண்ணீர் many days he can survive? எவ்வளவு நாட்கள் தான் ஜீவிக்க முடியும்? 1 week. ஒரு வாரம் இருக்க முடியுமா என்ன? Without food you can be 1 week, but not without water. ஆகாரம் இல்லாம கூட ஒரு வாரம் அள்ளிரலாம், ஆனா தண்ணி இல்லாம முடியாது. He was in the wilderness, brother. அது வனாந்தரத்துல He இருந்திருக்கிறார். didn't have a house. அவருக்கு ஒரு வீடு கிடையாது. Where he was staying, I don't know. யார் எங்க தங்கி இருந்தா நமக்கு தெரியாது. Tell me, how many days do you think the word would have taken to come? தேவனுடைய வார்த்தை வருவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும்? It doesn't mention that, but I want you to just think, because I don't think you would have read the Bible like how I am explaining now. நான் இப்போ உங்களுக்கு விவரிக்கிறது போல நீங்க வேதத்தை வாசிச்சீங்களா? இப்படி நீங்க எவ்வளவு நாள் வாசிக்க கழிச்சு மாட்டீங்க. வந்திருக்கோன்னு அதுல போடல. But when do you think it would have come? எப்பொழுது வந்திருக்கும்? Immediately the brook dried up. ஆறு வற்றி போன அன்னைக்கே வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு மேல ஒரு நாளைக்கு மேல போனாலும் அவருக்கு என்ன பிரதர், நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். Think of it. Even if it is 2 days, it have been tough. 2 நாட்கள் கூட தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. See, the moment the brook dried up, word of the Lord is coming in verse 8. அந்த ஆறு வற்றி போன உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. Within 1 day it must have come. அப்படியானால் ஒரு நாளைக்குள்ளாக கர்த்தர் வார்த்தை வந்து விட்டது. What does it mean? அப்படியானால் அர்த்தம் என்ன? God is thinking of me. I'm telling you, the song is a very powerful song, brother. தேவன் என்மேல் சிந்தையா இருக்கிறார். God is thinking of me. தேவன் என்மேல் சிந்தையா இருக்கிறார். Oh yes, I know God is thinking of me. தேவன் என்மேல் சிந்தையா இருக்கிறார். Thinking of you. உங்களையும் நினைவாய் இருக்கிறார். உங்களை நினைக்கிறார். Thinking of you. You think God is not thinking, he is thinking of you. நீங்க நினைக்கிறீங்க தேவன் உங்களை நினைக்கல, ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். He will இருக்கிறார். never let you go, brother. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். He will never forsake you. உங்களை கைவிடவே மாட்டார். He will never let you be harmed by the enemy. சத்ருவினால் நீங்கள் தாக்கப்பட விடவே மாட்டார். ஒருபோதும் விட மாட்டார். Don't act in unbelief. அவிசுவாசத்தோடு செயல்படாதீர்கள். He only put you in this world. அவர்தான் இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்கிறார். He knows where you are. நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். But we should have the Elijah mentality. ஆனா நமக்குள்ளாக எலியாவின் மனப்பான்மை இருக்க வேண்டும். So the word is coming. Arise, Elijah, get thee to Zarephath, which belongeth to Zidon, and dwell there. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கேயே தங்கி இரு. And then he gives the word. அடுத்ததான வார்த்தையை தருகிறார். I have commanded a widow woman to sustain thee there. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். See, the term used here also is there. அங்கே உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கே. See, look at, I have commanded a widow woman there to sustain. அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். In other words, he is saying, I who commanded the ravens to sustain you there has now commanded the widow woman to sustain you there. அங்கே காகங்கள் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்ட அதே தேவன் அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். This is very interesting because first he commanded the ravens. முதலாவது காகங்களுக்கு கட்டளையிட்டார். Commanded means what? கட்டளையிட்டார் என்றால் அர்த்தம் என்ன? Verse 4. I have commanded the ravens. நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். The Tamil Bible says I have commanded. ஆங்கில வேதாகமத்திலே கட்டளையிட்டேன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். I have commanded the ravens. நான் காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்றார். English Bible says I have commanded. நான் காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்றார். I have commanded. நான் கட்டளையிட்டேன். To feed thee there. உன்னை அங்கே போஷிக்க கட்டளையிட்டேன். See, I have commanded. Commanded means he is already commanded. ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். Now go to verse 9. 9வது I have commanded a widow woman there to sustain thee. அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். I have commanded a widow woman நான் ஒரு விதவைக்கு there to sustain thee. உன்னை போஷிக்க. Now it's very interesting because I have commanded means he has done it already. நான் கட்டளையிட்டேன் என்றால் ஏற்கனவே தேவன் செய்து விட்டார். So he selected a widow woman and he commanded the widow woman to sustain Elijah. ஒரு விதவையை தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக இவருடைய தேவைகளை சந்திக்க கட்டளையிட்டு விட்டார். That's all. God commanded. அவ்வளவுதான், தேவன் கட்டளை கொடுத்து விட்டார். But it's very interesting because the condition of the woman is very bad. ஆனா அந்த ஸ்திரீயின் நிலைமை பார்த்தா மிக மோசமா இருக்குது. How he commanded the woman I don't know. எப்படி கட்டளையிட்டார் நமக்கு தெரியாது. Because when you read the scripture it doesn't look as if the woman heard the command or not. ஏனா வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளையை அந்த ஸ்திரீ அறிந்ததை போலவே தெரியவில்லை. Because the way she is speaking it doesn't look as if she heard the command or not. கர்த்தருடைய கட்டளையை அறிந்தார்களா கேட்டார்களா நமக்கு தெரியாது. அவங்க வார்த்தை பேசுறதுல இருந்து அவங்க அந்த ஸ்திரீ பேசுறதுல இருந்து நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? I think Elijah was a wise man. நல்ல ஞானமான ஒரு மனிதன். People who are
men of God know how to speak. தேவ மனிதர்கள் எப்படி பேச வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள். I think some of our people would have first asked, get me a morsel of bread. நம்ம ஜனங்க முதல்ல என்ன கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா. But Elijah didn't ask for the morsel of bread. எடுத்த உடனே அப்பத்தை கொண்டு வா என்று கேட்கவில்லை. He said, fetch me some water. எனக்கு தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வா. I think Elijah was trying to assess the woman to find out whether she'll bring her water or not. முதல்ல அந்த பெண் தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாளா என்பதை சற்று அந்த பெண்ணை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். See, sometimes words are very important. வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமானது. The way you put things. பேசுகிறதான முறை. Verse 11, and as she was going to fetch it, கொண்டு வர அவள் போகிற போது, when he found that this woman was obeying him, தனக்கு கீழ்ப்படிகிறதை எலியா கண்டபோது, as she was going, she already started going, அவள் ஏற்கனவே போக ஆரம்பித்து விட்டாள் கொண்டு வருவதற்காக. he called to her. அவள் திரும்பமாக அழைத்து, see, why you could have said both at the same time? ஏன்னா ரெண்டையும் ஒன்றா ஒரே நேரத்தில் சொல்லியிருக்கலாமே. No, first he's saying fetch me little water. முதல்ல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. As she was going to take it, உள்ளே போய் தண்ணி எடுக்க போகும்போது, he called to her and said, bring me, I pray thee, a morsel of bread in thine hand. கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா. Now he's asking for food. இப்போ ஆகாரத்தை கேட்கிறார். But look at the woman. அந்த ஸ்திரீயை The பாருங்க. woman whom God had already commanded. ஏற்கனவே தேவன் கட்டளையிட்டதான அந்த ஸ்திரீ. Now look at this. I'm going to read that verse 12. And she said, as the Lord thy God liveth, I have not a cake, but an handful of meal in a barrel, and little oil in a cruse. And behold, I am gathering 2 sticks, that I may go in and dress it, for me and my son, that we may eat it and die. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். Now, who did the Lord command? யாருக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார்? A woman was going to die. மரிக்க போகிறதான ஸ்திரீ, மரிப்பதற்கு ஆயத்தமாகிறதான ஒரு She ஸ்திரீ, was getting ready to die. மரிக்க ஆயத்தமாகிறதான ஒரு பெண். That's her confession. அது அவளுடைய அறிக்கையாம். Because the condition was so bad. ஏன்னா அவளுடைய நிலைமை அவ்வளவு மோசமாகி விட்டது. Where can she get food? எப்படி அவளுக்கு எங்கிருந்து ஆகாரம் வர முடியும்? There was no way she can get food. அவள் ஆகாரத்தை பெறுவதற்கான வழியே கிடையாது. So she is telling the truth. உண்மையை தான் அவள் சொன்னாள். She is saying, I have just a cake and a handful of meal in a barrel and a little oil. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒரு அடையும் இல்லை என்று சொன்னாள். Very, very little. அதுவும் கொஞ்சம் தான் இருக்கிறது. Just for me and my son. எனக்கும் என்னுடைய மகனுக்கும் மாத்திரம். And I am going to pick some sticks. அதை சமைப்பதற்கு நான் 2 விறகு எடுத்துக்கொண்டு That போகிறேன். we may eat and die. நாங்கள் அதை மாத்திரம் சாப்பிட்டு மரித்து போவதற்காக. I'm telling you, you can't find a person in a worse condition than this. இதை விட மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிற வேற நபரே இருக்க மாட்டாங்க. But what does God say? தேவன் என்ன சொல்லியிருந்தார்? I have commanded that woman to sustain thee there. அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். How can God command such a person, brother? எப்படி இப்படிப்பட்டதான நபருக்கு தேவன் கட்டளை கொடுக்க முடியும்? Naturally, if you are special, he will command such people only to sustain you. நீங்க விசேஷமானவர்களானால் உங்களை போஷிக்க விசேஷமானவர்களுக்கு கட்டளை கொடுப்பார். He commanded the ravens. காகங்களுக்கு கட்டளை Everybody கொடுத்தார். knows ravens cannot give sustenance to a man, especially at that time. எல்லாருக்குமே தெரிந்த காரியம், காகங்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனுஷனை போஷிக்கவே முடியாது. But God commanded the ravens. ஆனால் தேவன் காகங்களுக்கு தான் கட்டளை கொடுத்திருந்தார். Everybody knows this woman is going to eat and die. How can she sustain her? She couldn't sustain herself and her son for next day itself. How can she sustain Elijah for many days? இந்த பெண் அவளிடத்தில் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதையும் அவளும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு அடுத்த நாள் தங்களையே பராமரிக்க முடியாமல் இருந்ததான அவர்கள் எப்படி எலியாவை போஷிக்க முடியும்? எலியாவுக்கு எப்படி தர முடியும்? But God commanded that woman. தேவன் அந்த ஸ்திரீக்கு கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளையிட்டேன். Already commanded. ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். Already commanded a woman who is confessing that she is going to die. நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறதான அந்த ஸ்திரீக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். You got it? That's why I'm telling you that woman didn't know what was happening. அந்த ஸ்திரீக்கே தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. But what did Elijah do? எலியா செய்தது என்ன? Verse 13. 13வது Elijah said, fear not, go and do as thou hast said, but make me thereof a little cake first and bring it unto me, and after make for thee and for thy son. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். See, here was Elijah telling her, okay, you do what you said, but first of all you do it for me. இப்போ எலியா சொல்ல, சரிதான், நீ சொன்னதெல்லாம் சரிதான், முதல்ல நீ எனக்கு செய்து கொண்டு வா. So suppose actually if she had done for Elijah, எலியாவுக்கு அவர் அடையை செய்திருப்பாளானால், according to the statement of the woman, either she should die or her son should die.
அவளுடைய வார்த்தையின்படி ஒன்று மகனுக்கு சாப்பாடு இல்லாமல் சாக வேண்டும், இல்லைன்னா தனக்கு ஆகாரம் இல்லாமல் மரிக்க வேண்டும். Because for 2 people only food is there. ஏன்னா ஆகாரம் இருந்தது 2 பேருக்கு தான். Now there are 3 people. If one person eats and one person will not have food, that person is going to die. ஏன்னா 2 பேர் இருந்த இடத்துல இப்போ 3 பேராக இருக்கிறாங்க. ஒரு நபர் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டால் அவ்வளவுதான், அடுத்த நபருக்கு 3வது நபருக்கு ஆகாரம் இருக்காது. But Elijah is telling, first you give me. ஆனா எலியா என்ன சொல்றான், முதலாவது எனக்கு கொண்டு வா, And then you do what you said. அதுக்கு பிறகு நீ சொன்னபடி நீ செய்யலாம். Amazing, no? Elijah was a total stranger. எலியா முற்றிலும் முன்பின் தெரியாத நபர், Total stranger. முழுவதும் தெரியாத ஒரு நபர். She didn't know Elijah. எலியாவை அவள் முன்பு அறிந்ததில்லை. Imagine if it had not happened as Elijah said, what would have happened? எலியா சொன்னதை போல நடந்திராவிட்டால் என்ன ஆயிருக்கும்? Either she or her son would have died. ஒன்று அவள் அல்லது அவளுடைய மகன் மரித்திருக்க வேண்டும். But she obeyed. அவளோ கீழ்ப்படிந்தாள். She went and did according to the saying of Elijah. எலியாவின் சொற்படி செய்தாள். And she and he and her house did eat many days. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். And the barrel of meal wasted not, neither did the cruse of oil fail, according to the word of the Lord which he spake by Elijah. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. See, according to the word of the Lord which he spake by Elijah. In other words, Elijah was not speaking, God was speaking through Elijah. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை, அதாவது எலியா பேசவில்லை, தேவன் எலியாவின் மூலமாக பேசினார். See, according to the word of the Lord which he spake by Elijah. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. That means God was speaking through Elijah. அப்படியானால் தேவன் எலியாவின் மூலமாக பேசினார். Now here we find Elijah was not only a blessing to himself, but he was a blessing to others. எலியா தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கவில்லை, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். You want to be one? நீங்களும் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா?